இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவீர். இன்னைக்கு நமக்கு என்ன வார்த்தையை கொடுத்துருக்கிறார்னா, கர்த்தரை உறுதியான மனதோடு பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு, அவரையே நம்பி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பூரண சமாதானத்தை கொடுக்கிறார். அந்த சமாதானத்தை அவர் காத்து கொள்ளுகிறார்னு பார்க்குறோம். அப்போது கர்த்தரை பற்றுகிற மனது நமக்கு வேணும். உறுதியாய் அவரை மாத்திரம் நம்ம பற்றிக்கொள்ளணும். ஏன்னா மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருப்பதே நலம்னு வேத வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ நம் தேவன் நம்முடைய சமாதானத்தை எப்படி காத்துக்கொள்ள வைக்கிறார்னா, பிலிப்பியர் 4:7 அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எப்பொழுது அந்த எல்லா புத்திக்கான மேலான தேவ சமாதானத்தை நம்ம இருதயத்தில் தரார்னா, அதுக்கு முந்தின வசனம் பிலிப்பியர் 4:6 பாருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ தெரியப்படுத்தும் போது உங்களுக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளுவாராம். அப்போ நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ அவர் உங்களுக்கு தேவ சமாதானத்தினாலே உங்கள் இருதயத்தை நிறைப்பார். யோவான் 16:33 பார்க்குறோம். என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறார். ஏன்னா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசானவனை ஜெயித்தார் இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். அந்த பிசாசின் தலையை அவர் நசுக்கினார் இல்லையா? சிலுவையிலே அவனை வெளியரங்க கோலமாக்கி ஆணி அடித்து அவனை வெளியரங்க கோலமாக்கினார் இல்லையா? அவன் சிலுவையில் பிசாசானவனை வெற்றி சிறந்தார்னு பார்க்குறோம் 2 கொலேசியர் 14:15. அப்போ கர்த்தர் அந்த தெய்வீக சமாதானத்தை நமக்கு உண்டாக்கும் பொருட்டு உபத்திரம் இந்த உலகத்தில் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொண்டு நான் உலகத்தை ஜெயித்தது போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் உலகத்தை ஜெயிக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், பிசாசை துரத்தணும். என்ன தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன சொல்கிறாரு? பிசாசுகளை துரத்தவும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன்னே சொல்கிறார். சிங்கத்தின் மேலே விரியன் பாம்பின் மேலே நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலி சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய்ன்னு சொல்கிறார். அப்படி அதிகாரத்தை அவர் கொடுக்கும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்கிறார். யோவான் 14:27 பாருங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் யாருடைய சமாதானத்தை தரார்? அவருடைய சமாதானத்தை இன்னைக்கு நமக்கு கொடுத்து நம்மை தேவன் சமாதானத்துக்குள்ளாக நடத்துகிறத பார்க்குறோம். உலகம் கொடுக்குற பிரகாரமாக அதை நான் கொடுக்கறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாகன்னு சொல்கிறாரு. அப்போ அவருடைய பூரண சமாதானத்தினாலே நம்மை நிரப்புறதுனால நம்ம எதை கொண்டோம் கலங்கவோ திகைக்கவோ தேவையில்லை. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் பாருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, அப்போ தேவ சமாதானத்தை நீங்கள் இன்றைக்கி பெற்றுக்கொள்ளணும்னா உம்மை உறுதியான மனதை பற்றி கொண்டுன்னு நம்ம முதல் வசனத்திலே பார்க்குறோம்ல. அப்போ கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து அவரை பற்றி கொள்ளுங்க. அவரை நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னே சொல்லுது. அவன் தண்ணீர் அண்டையில் நடப்பட்டவனும் அவன் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலே வருத்தமில்லாமல் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பானா. யாருன்னா தேவனை சார்ந்து வாழ்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். நாம் நீர்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரம் எப்படி அந்த தண்ணீரை உறிஞ்சி அந்த வேர்களில் உறிந்து அது சேர்த்து வைக்குதோ, மழை தாழ்ச்சி வரும்போது அந்த தண்ணீர் அந்த வேர்களில் இருக்கிறதுனால அந்த மரம் என்னைக்கும் செழித்து கனி கொடுக்கறதா இருக்கும். அதுபோல் கர்த்தரை நீங்கள் சார்ந்து இருக்கும்போது எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். அப்போ தேவன் உங்களுக்கு தன்னுடைய சமாதானத்தினாலே உங்களை பூர்ணப்படுத்துவார். சங்கீதம் 9:10 சொல்லுது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களே நீர் கைவிடுவதில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களே
அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அதனால் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் உம்மையே நம்பியிருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்தை இன்னைக்கு நாம் அறிந்திருக்கிறோம்னா கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ரோமர் 5:1 சொல்லுது, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்திலே சமாதானத்தை பெற்றிருக்கிறோம்னு வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். விசுவாசத்தினாலே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே நாம் மீட்கப்பட்டு அவர் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம் தேவனிடத்திலே அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். சங்கீதம் 85:7-8 பார்க்கும்போது, கர்த்தாவே உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளை செய்யும். நமக்கு தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் பாராட்டுகிற ஈவு தான் அந்த கிருபை. அந்த கிருபை நமக்கு இருந்தால் போதும். அவருடைய ரட்சிப்பு நமக்கு அருளினா நமக்கு போதும். அப்போனவோ நமக்கு தேவ சமாதானம் நிரம்பி இருக்கும். ஏன்னா தேவன் விளம்பினதை கேட்டேன், அவர் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானத்தை கூறுகிறார். யாருக்கு அந்த சமாதானத்தை தருகிறாராம்? தன் பரிசுத்தவான்களுக்கும் தம்முடைய ஜனங்களுக்கும் தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கும் தேவன் அந்த சமாதானத்தை தர்றார். அதனால் நீங்கள் மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருங்கன்னே வசனம் சொல்லுது. ஏசாயா 57:19 பார்க்குறோம், தூரமாக இருக்கிறவர்களுக்கும் சமீபமாக இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளை பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் அவர் தேவனாக இருக்கிறார் இல்லையா? அவர் எல்லா இடங்களிலும் அவர் நிறைந்தவராக இருக்கிறார். அவர் சர்வ சிருஷ்டிகர், சர்வத்துக்கும் எஜமானனாக இருக்கிறதுனால அவர் சமாதானம் அவர் உதடுகளில் வரும்போது அதன் பலனை அவர் என்ன பண்ணுறாராம்? சிருஷ்டிக்கிறாராம். எந்த இடத்துல உங்களுக்கு சமாதானம் வேணுமோ அதன் பலனை அங்கே சிருஷ்டித்து கொடுக்குறார். அதே போல் உங்களை சமாதானம் கொடுக்கும்போது உங்களை நான் குணமாக்குவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன பிரச்சனைகள் பாடுகளில் இருந்தாலும் இல்லை வியாதி பலவீனங்களில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை தன் சமாதானத்தை அனுப்பி உங்களை குணமாக்குவார். அவர் வார்த்தையின் வல்லமையினாலே உங்களை குணமாக்குவார். 1 நாளாகமம் 5:20 பாருங்க, அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்ட போது, அப்போ யுத்தம் நடக்கும் போதும் ஒவ்வொரு ராஜாக்களையும் நம்ம பார்க்கும்போதும் அவங்க தேவனை தான் சார்ந்து இருக்குவாங்க இல்லையா? அப்போ அப்படி சார்ந்து இருக்கும்போது தேவன் அவங்க கூப்பிடுதல் அவர் கேட்குறாரு. அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டொருளினார்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ ராஜாக்கள் தங்கள் யுத்தத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர்கள் விண்ணப்பத்துக்கு அவர் பதில் கொடுத்து அங்கே ஒரு ஜெயத்தை கட்டளையிடுகிறத பார்க்குறோம். அப்போ இன்றைக்கும் நமக்கும் யுத்தம் சத்துருக்களினாலும் பிசாசு போராட்டத்தினாலும் எத்தனை பேர் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் கர்த்தரை நோக்கி உங்கள் விண்ணப்பத்தை வைங்க, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்கிறார். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்னு சொல்கிறார். வசனங்களை நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களில் இருந்து உங்களை நீங்களாகி அவர் ரட்சிக்க வல்லம் உள்ளவர். ஏசாயா 48:2 சொல்கிறாரு, அவர்கள் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள இஸ்ரவேலின் தேவன் மேலே பற்றுதலாக இருக்கிறார்கள். இஸ்ரவேலின் தேவன், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமமாக இருக்கு. அப்போ யுத்தத்திலே அவர் வல்லவர், செயலில் மகத்துவமுள்ள தேவனாக இருக்கிற சேனைகளின் கர்த்தர் என்கிற அந்த உயர்ந்த நாமத்தை, அந்த உன்னத நாமத்தை நீங்கள் பற்றி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நாமத்தை சொல்லி நீங்கள் ஜெபித்து ஜெயம் எடுங்க. அப்போ கர்த்தருடைய சமாதானம் உங்களை பூரணப்படுத்தும். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கின்படி அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவங்களா நீங்கள் இருக்கீங்களா? அவரை நம்பி இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவன் பூரண சமாதானத்தை காத்து கொள்ளும்படியாக செய்வார். விசுவாசிங்க, கர்த்தரிடத்தில் பற்றுதலாக இருங்க, அவரை மாத்திரமே நீங்கள் நம்பி ஓடுங்க. கர்த்தர் அப்போ அவர் உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலகவும் மாட்டார். இது வாக்கு பண்ணியிருக்கிறார். யோசுவாக்கு வாக்கு பண்ணார் இல்லையா? மோசேவோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், திகையாதே கலங்காதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் இன்னைக்கு நம்மையும் கைவிட மாட்டார். கர்த்தரை மாத்திரம் நம்ம சார்ந்து ஓடும்போது நமக்கும் அந்த தேவ சமாதானத்தினாலே பூர்ணப்படுத்துவார். ஆமென்.